Good morning, students. Welcome back to the computer science class. In last class, C++ polymorphism, we completed function overloading and constructor overloading. These are the important features of polymorphism. One more, operator overloading. Today we see operator overloading. What is operator overloading? Like function overloading, function having more than one form. ஒரே நேம்ல ஒரே ஸ்கோப்ல more than one function இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் function overloading. Likewise constructor அதே மாதிரி different signatureல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நாம என்ன சொல்றோம் constructor overloading. அதே மாதிரி operator overloading நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு. ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஏற்கனவே C++ல ஆபரேட்டர் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் தான் ஓவர்லோட் பண்ண முடியும். We cannot create new operators. அதாவது பிளஸையும் மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டரையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு நியூ ஆபரேட்டர் கிரியேட் பண்ணலாம்னா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே ஆபரேட்டர் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஆபரேட்டரை நாம என்ன பண்ணலாம், நியூ டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஸோ கிவிங் a நியூ டெஃபினிஷன் அல்லது add additional definition to an existing C++ operator is known as operator overloading. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஆபரேட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்ப நம்ம புதுசாவும் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப which function gets executed அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ based on the அந்த data type of the variables decides the new definition or old definition execution அப்படிங்கறத compiler will decides. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டெஃபினிஷன்ல இருந்து வரிசையா ஓடனா போ. What is operator overloading? The term operator overloading refers to giving additional functionality to the normal C++ operators. ஏற்கனவே ஆபரேட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டர்ஸ் அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கிறது. சோ என்னென்ன ஆபரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ணலாம்? பிளஸ் 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 மைனஸ் 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 பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சோ C++ல ஆபரேட்டர்ஸ்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்ல ஒரு டேபிள் ஒன்னு பார்த்தோம். எல்லா ஆபரேட்டர்ஸ் லிஸ்டும் பார்த்தோம். அதுல எல்லா ஆபரேட்டரும் ஓவர்லோட் பண்ணலாம் ஒரு சில ஆபரேட்டர் தவிர. சோ ஏற்கனவே இந்த ஆபரேட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி கம்பைலர்ல டிஃபைன். அந்த ஆபரேட்டர்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ்ல என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் கால்குலேஷன்ஸ், அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் அல்லது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஈல்ட் பண்ற ரிசல்ட், இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய ஆபரேட்டர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அரித்மெட்டிக் ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர், பூலியன் ஆபரேட்டர், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், பிளஸ் ஆபரேட்டர் கேன் பி ஓவர்லோடட் டு பெர்ஃபார்ம் அடிஷன் ஆன் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் லைக் இன்டிஜர், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் எக்ஸெட்ரா. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் ஆபரேட்டர் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளோட் வேல்யூஸ் ரெண்டு ஆட் பண்ணோம், இன்டிஜர் வேல்யூஸையும் ஆட் பண்ணோம். ஆனா ஸ்ட்ரிங் ரெண்டு ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ணாது. சோ ஸ்ட்ரிங் டைப்ஸையும் ஆட் பண்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். we can overload new function to the existing plus operator to concatenate string. ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கா மாத்த சொல்றோம். சோ நியூமரிக் பிளஸ் என்ன பண்ணுதுன்னா சம் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஃப்ளோட்னால சம் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸ்ட்ரிங்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணும், கன்கார்டினேட் பண்ணும். கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் உடைய எண்ட்ல செகண்ட் ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணும். அத நாம பிளஸ் அப்படிங்கிற ஆபரேட்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோட் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஆல் ஆபரேட்டர்ஸ் கேன் பி ஓவர்லோடட் இன் C++. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா ஆபரேட்டர்ஸுமே ஓவர்லோட் பண்ணலாம். However, few operators which cannot be overloaded. இது அடிக்கடி 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. 1 மார்க் 2 மார்க். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது? ஆபரேட்டர்ஸ் ஜெனரலா பேஸ்ட் ஆன் தி ஆபரண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ், எவ்வளவு டேட்டா மேனிபுலேட் பண்ணுதோ அதை பொறுத்து ஆபரேட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்: யூனரி, பைனரி, டெர்னரி. அதுல டெர்னரி ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ண முடியாது. அப்ப யூனரி, பைனரி ஆபரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ணலாம். யூனரி, பைனரி ஆபரேட்டர்ஸ் என்னென்ன ஆபரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், size of அப்படிங்கிறது கீவேர்ட்லயும் வரும், ஆபரேட்டர்ஸ்லயும் வரும். தென் மெம்பர் செலக்டர், மெம்பர்ஷிப் ஆபரேட்டர், டாட் ஆபரேட்டர். நம்ம ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் நேம் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணா அந்த டாட் ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ண முடியாது. தென் மெம்பர் பாயிண்டர் செலக்டர், மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர், யூனரி மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்ண முடியாது.
So these are the operators cannot be overloaded. ரொம்ப முக்கியமான questions. So size of operator, scope operator, membership operator, member pointer selector, ternary operator. These are the operators cannot be overloaded, never overloaded. So இதெல்லாமே operatorங்கிற qualification இருக்கிறது தான். But C++ ல operatorங்கிற qualification இருந்தாலுமே இந்த operators overload பண்ண முடியாது. மற்றபடி கம்பைலர்ல ஆபரேட்டர்ங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கிற எந்த ஒரு ஆபரேட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம், ஓவர்லோட் பண்ணலாம். வாட் இஸ் தி சின்டாக்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்? இப்ப நாம இங்க பாக்குறோம் கீவேர்ட் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்கும். தென் கிளாஸ் நேம் கோலன் கோலன் இது வெளியே டிஃபைன் பண்ணும்போது, கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணும்போது, கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்றாப்புல அது தேவையில்லை. தென் ஆபரேட்டர் அப்படிங்கிற கீவேர்ட், then which operator symbol is overloaded, plus na plus, minus na minus, plus plus na plus plus, minus minus na minus minus. So இந்த இடத்துல தான் அந்த size of, scope resolution, member selector, member pointer selector, ternary operators எல்லாம் overload பண்ண முடியாது. Then argument list கொடுத்திருக்காங்க. argument listனா argument நிறைய arguments எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு argument கொடுக்கலாம் இல்லனா கொடுக்காம இருக்கலாம். ஒரு argument கொடுத்தா அது binary overloading, argumentே கொடுக்கல அப்படினா அது unary overloading. சரி, அத நாம இங்க நம்ம சின்டாக்ஸ்ல சொல்லிருக்கோம். எப்படி ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கிளாஸ் நேம் கோலன் கோலன் ஆபரேட்டர். இந்த கிளாஸ் நேம் கோலன் கோலன்ங்கிறது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். வித்தின் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் நேம் கோலன் கோலன் தேவையில்லை. அவுட் சைடு த கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்தா மட்டும்தான் கிளாஸ் நேம் கோலன் கோலன் வேணும். அதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ கிளாஸ் நேம் கோலன் கோலன் சின்டாக்ஸ்ல புக்ல கொடுத்ததுனால நம்ம அதே மாதிரியே எழுதிடலாம். ஆனா எங்க வித்தின் த ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ள கொடுக்கும்போது நம்ம தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளேயே டிஃபைன் பண்றோம்னா தேவையில்லை. சப்போஸ் இங்க செமிகோலன் கொடுத்துட்டு இதை வெளியே டிஃபைன் பண்றாப்புல தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆபரேட்டர் சிம்பிளுக்கு முன்னாடி கிளாஸ் நேம் கோலன் கோலன்ங்கிறது நம்ம ஆட் பண்ணணும். அதான் அங்க சொல்லிருக்காங்க. சரி, சின்டாக்ஸ் திரும்ப பார்க்கலாம். யூனரி ஆபரேட்டர்னா என்ன வருது அப்படின்னா பைனரி ஓவர்லோடிங்ல என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இருக்கு. யூனரி ஓவர்லோடிங்னா ஆர்குமெண்ட் இருக்காது. இதை நம்ம அந்த ரூல்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவான விஷயங்கள் ஒரு பாயிண்ட் வரும். அதுக்காக தான் நம்ம பைனரி ஓவர்லோடிங் யூனரி ஓவர்லோடிங் பிரிச்சு கொடுத்துருக்கேன். சோ வாய்ட் இது எக்ஸாம்பிள் புரோட்டோடைப். ஆபரேட்டர்ங்கிற கீவேர்டு பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆர்குமெண்ட ரிசீவ் பண்ணிக்குது. சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட ஒரு ஆர்குமெண்டா ரிசீவ் பண்ணிக்குது. இதுவும் ஒரு ஆர்குமெண்ட ரிசீவ் பண்ணிக்குது. காம்ப்ளெக்ஸ் ஆபரேட்டர் பிளஸ் இது ரிட்டர்ன் டைப் வாய்ட், இது ரிட்டர்ன் டைப் காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். இது வேற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது வேற ஓவர்லோட் ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சோ இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்லோட் பண்ணலாம். இங்கேயும் பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணிருக்காங்க, இங்கேயும் பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் ஓவர்லோட். ரிட்டர்ன் டைப் இங்க வாய்ட், இங்க காம்ப்ளெக்ஸ். இந்த ஆபரேட்டர்ங்கிறது கீவேர்டு, அதே தான் யூஸ் பண்ணணும். இங்க ஆர்குமெண்ட்னுடைய டைப் என்ன அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணி அதனுடைய டைப் ஸ்ட்ரிங்ஸ். இங்கேயும் ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணி அதனுடைய டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. புரோட்டோடைப் கொடுத்துட்டு இதுல ஓவர்லோட் ஆபரேட்டர் என்னன்னு கேட்பாங்க. ஓவர்லோட் ஆபரேட்டர் என்ன பிளஸ், இங்கேயும் பிளஸ். சரி, யூனரி ஓவர்லோடிங்ல பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா இங்க பிளஸ் 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 பிளஸ்ங்கிறது ஒரு யூனரி ஆபரேட்டர். யூனரி ஆபரேட்டர் என்ன பண்ண ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். சோ பிளஸ் பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது இங்க நம்ம ஆர்குமெண்டே யூஸ் பண்ணக்கூடாது. பட் மைனஸ் அப்படிங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது யூனரியாவும் யூஸ் பண்ணலாம், பைனரியாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மைனஸ் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கறதுல அது பைனரி ஆபரேட்டராகவும், நெகேஷன் அப்படிங்கறதுல அது யூனரி ஆபரேட்டராகவும் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூனரியா ஓவர்லோட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் மட்டும் வராது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, அதேதான். தென் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பேஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் அப்படிங்கறத நம்ம கடைசியா பார்க்கலாம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு பார்க்கலாம். இதுல கன்கார்டினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூசிங் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்கும், தென் கன்கார்டினேஷன் ஆஃப் அதாவது அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் அப்படிங்கிற ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இங்க த்ரூ பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சின்னதா மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றோம் ப்ரோக்ராம்ல. அது என்ன அப்படின்னா கன்கார்டினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூசிங் ஆபரேட்டர் ஓவர்லோட். ரெண்டு ஸ்ட்ரிங் ஆட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதுறோம். சரி, இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல பார்த்திருப்போம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம், கிளாஸுக்குள்ள வர மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். பட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் கண்டிப்பா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனா தான் இருக்கணும்.
கிளாஸே இல்லாம இந்த மாதிரி ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ண முடியாது அப்படிங்கறது நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுவும் பப்ளிக்ல தான் இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். So operators can be overloaded through member function only under public access specifier only. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். So in the with the prototype of void return type operator keyword, then operator symbol which is to be overloaded, then argument இருக்கலாம், இருந்தா ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் இங்க என்ன ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணிக்கிறோம், பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படிங்கறத உள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் உள்ள கொடுத்துருக்கோம். சரி, இப்ப ஃபுல்லாவே பார்க்கலாம். கிளாஸ் ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கு, அதுல 20 எழுத்து எடுத்துக்கும். தென் அதே ஸ்ட்ரிங்ஸ்ங்கிற பேர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டார் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இனிஷியலைஸ். இது நீங்க பாயிண்டராவும் டிஃபைன் பண்ணலாம், அல்லது உங்க புக்ல கொடுத்துக்கிற மாதிரி அரேவாவும் டிஃபைன் பண்ணலாம், சைஸை மென்ஷன் பண்ணலாம். சோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, இந்த ஸ்ட்ரிங்ஸ் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் அனுப்பலாம், அது str அப்படிங்கிற வேரியபிள் ரிசீவ் ஆகிக்குது. சோ இந்த strங்கிற வேரியபிளுடைய வேல்யூவை இந்த மெம்பருக்கு அசைன் பண்ணணும். அசைன் பண்றதுக்கு நாம நார்மலா நம்பர் டைப்பா இருந்தா s is equal to str ன்னு கொடுத்துடலாம். ஆனா ஸ்ட்ரிங்ஸை காப்பி பண்றதுக்கு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் நாம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணிட்டு தென் அதுல வர string copy of s, str அப்படின்னு யூஸ் பண்றோம். சோ இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு வந்த ஆர்குமெண்ட் உடைய வேல்யூ அப்படின்னு அசைன் ஆகுது. சோ இந்த கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் தான் அந்த ஆப்ஜெக்ட் உடைய மெம்பர் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கறத நாம இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தென் void ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கிளாஸுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க, அதனால கிளாஸ் நேம் கோலன் தேவையில்லை. கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு கீழே இந்த இடத்துல மெயின்ல டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப இந்த டெஃபினிஷனை ஃபுல்லா கொடுக்கணும். அதையும் நம்ம வேணா காமிச்சிடலாம். void ஆபரேட்டர் பிளஸ் ஸ்ட்ரிங்ஸ்ங்கிறது இதே கிளாஸ், ஒரு கிளாஸினுடைய மெம்பர் ஃபங்க்ஷன் அதே கிளாஸ் ஆப்ஜெக்ட ஆர்குமெண்டா ரிசீவ் பண்ணிக்குது, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணிக்குது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா string cat அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி s அப்படின்னா என்னது, இந்த காப்பியான s வேல்யூ ஆர்குமெண்டா வந்த s வேல்யூவையும் ரெண்டையும் string cat பண்ணி எதுலயே ஸ்டோர் பண்ணது, மெம்பர் sலயே ஸ்டோர் பண்ணிருக்கு. தென் ஸ்டோர் பண்ண sல ஸ்டோர் பண்ண ரிசல்ட்டை நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். சோ இதுதான் அவுட்புட். அப்ப அவுட்புட் நம்ம இந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் ஃபங்க்ஷன்லயே டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்லைன்னா இது ரிட்டர்ன் எஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம், ரிட்டர்ன் எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க ரிட்டர்ன் டைப் வந்து கேரக்டர் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறோம். கேரக்டர் ஸ்டார்னு கொடுத்தா இந்த இடத்துக்கு கால் பண்ற இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் s1 அப்படின்னு ஸ்ட்ரிங்ஸ்ங்கிற கிளாஸ்ல இருந்து s1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ல ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றாங்க. அப்ப கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இது ரிசீவ் பண்ணிக்குது, தென் அது எஸ்ல காப்பி பண்ணிக்குது. அப்போ s1 உடைய sல என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது, கம்ப்யூட்டர். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிரும், நம்ம மேனுவலா கால் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆயிருது. தென் s2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அதுவும் ஸ்ட்ரிங்ஸ்ங்கிற கிளாஸ்ல இருந்து தான். அப்ப அதுக்கும் ஸ்ட்ரிங்ஸ் அனுப்புறோம், சோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப s2 உடைய sக்கு என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைன்ஸ். சோ s1 உடைய மெம்பர் sக்கு கம்ப்யூட்டர், s2 உடைய மெம்பர் sக்கு சைன்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இப்ப இந்த ரெண்டு மெம்பரையும் நம்ம என்ன பண்றோம், அடிஷன் பண்றோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கையும் அதாவது s1 உடைய s-ஐயும் s2 உடைய s-ஐயும் அடிஷன் பண்ணும். அடிஷன் பண்றதுக்கு என்ன பண்றோம், s1 பிளஸ் s2 ன்னு கொடுக்குறோம். சோ s1 பிளஸ் s2 இந்த ஃபங்க்ஷன் தான் இதுதான் கால் பண்ணுது, s1 பிளஸ் s2. சோ இங்க பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் இருக்கு, பிளஸ்ங்கிற ஆபரேட்டருக்கு முன்னாடியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பின்னாடியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு வேரியபிள்ஸ். இந்த ரெண்டு வேரியபிளுமே கிளாஸ் வேரியபிள் அல்லது இன்ஸ்டன்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேரியபிள்ஸ், கிளாஸ் டைப் வேரியபிள்ஸ், யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், அல்லது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேரியபிளா இருக்கறனால இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் நார்மலா இங்க ரெண்டுமே இன்டிஜர் இருந்தா நியூமரிக் வேல்யூஸ் சாதாரண பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஓல்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப நம்ம புதுசா டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அதனால இந்த s2 என்னவா போகுது அப்படின்னா இங்க ஆர்குமெண்டா போகுது, ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். சோ s1 தான் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது, கால் பண்ணுது.
சோ கால் பண்ணும்போது S1 கால் பண்றதுனால இந்த S எதை குறிக்கும்னா S1 உடைய S குறிக்கும். ஏன்னா S1 தான் கால் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட் டாட் எஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இங்க ரிசீவ் பண்ண ஆர்குமெண்ட். ரிசீவ் எதை ரிசீவ் பண்ணிக்குது? இந்த பிளஸ்ங்கிற ஆபரேட்டருக்கு அடுத்து வர்ற செகண்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஆப்பரண்ட், செகண்ட் ஆப்பரண்ட் தான் ஆர்குமெண்டா போகுது. சோ இந்த ஆர்குமெண்ட் ஓபிஜேங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓபிஜே டாட் எஸ் அப்படின்னா எதை குறிக்கும்? சயின்ஸ். அப்ப வெறும் எஸ் அப்படிங்கிறத குறிக்கும்னா S1 தான் அதை கால் பண்ணுச்சு. அப்ப S1 உடைய எஸ். அப்ப கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் கேட்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணா ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேஷன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் உடைய எண்ட்ல செகண்ட் ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ணுது. அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் உடைய எண்ட்ல சயின்ஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ணுது. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற வேல்யூ எதுல போய் ஸ்டோர் ஆகுது? எஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. சோ கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங் இஸ் அப்படிங்கிற மெசேஜ் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எஸ் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. நார்மலா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும், அது பப்ளிக்ல இருக்கணும். தென் ஆப்ஜெக்ட் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம், அதாவது S1 டாட் பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள S2 அப்படின்னு நம்ம கால் பண்ணிருக்கோம். நார்மலா இந்த ஃபங்க்ஷனை மெம்பர் ஃபங்க்ஷனை மத்த மெம்பர் ஃபங்க்ஷன் மாதிரியே கால் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் கால் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் டாட் மெம்பர் ஃபங்க்ஷன் நேம் பிராக்கெட்ல ஆர்குமெண்ட். அந்த பிரகாரம் பார்த்தோம்னா S1 டாட் பிளஸ் ஆஃப் S2 தான் கால் பண்ணணும். ஆனா நம்ம இப்ப S1 பிளஸ் S2 மட்டும் கொடுத்தாவே போதும். இப்படிதான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது? டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணணுமோ அந்த ஆபரேட்டர் தான் யூஸ் பண்றோம். அப்ப இந்த டாட் எடுத்துட்டா S1 பிளஸ்க்கு அப்புறம் வர ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னைக்கும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் தேவையில்லை, டைரக்டாவே அதை கொடுத்துடலாம். அதனாலதான் S1 பிளஸ் S2. நார்மலா மத்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கான ரூல்ஸ் மாதிரி நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்படிதான் கால் பண்ணிருக்கணும். ஆனா ஆபரேட்டர் பொறுத்த லெவலுக்கு இப்படி கால் பண்ண முடியாது. அதனால பேசிக் டெஃபினிஷன் என்னவோ அதே ரூல்ஸ் பிரகாரம் தான் கால் பண்ண முடியும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட் கால்ஸ் தட் ஃபங்க்ஷன், ரைட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட் அல்லது வேல்யூ இஸ் பாஸ்ட் as argument to the function. ஓவர்லோட் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா போயிடும். சோ அததான் நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது நம்ம கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங்கிற மெசேஜ் பக்கத்துல என்ன கிடைக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். இது நீங்க கம்பைல் பண்ணி பாருங்க. தென் வார்னிங், நோ இஷ்யூ, ரன் பண்ணி பாருங்க. கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ இந்த கன்கார்டினேட் பண்ண ஸ்ட்ரிங் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, இங்கே தான் கொடுத்தவங்க அவசியம் கிடையாது. நீங்க ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம், retu return yes அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாய்டுக்கு பதிலா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ற கேரக்டர்ஸ், ஒரே ஒரு இடத்துல ரிட்டர்ன் பண்றது கேரக்டர், ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்றது பாயிண்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இங்க யூஸ் பண்ணோம். இங்க டிக்ளரேஷன்ல என்ன கேரக்டர் ஸ்டார் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம், இன்டெஃபினைட் லென்த் இப்படியும் சொல்லலாம். சோ கேரக்டர் ஸ்டார் ஆஃப் எஸ்டிஆர்னா அங்க டிஃபைன் பண்ணலாம். தென் இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா அப்ப ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இங்க டிஸ்பிளே பண்றதுனால இங்க ஒரு ஸ்ட்ரிங்ல நாம டிஃபைன் பண்ணிக்கலாம், அல்லது டைரக்டா சி அவுட்ல நாம அந்த ரிசல்ட் சொல்லிக்கலாம். எந்த ஒரு மெசேஜும் இல்லாம கன்கார்டினேட்டட் வேல்யூஸ் மட்டும் சொல்லிக்கலாம். ஏன்னா திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ், முதல்ல ஆப்பரேட்டர் ஓவர்லோட் ஃபங்க்ஷன்ஸ் டசன்ட் ரிட்டர்ன்ஸ். சோ ரிட்டர்ன் பண்ணால ரிட்டர்ன் பண்ற வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம். அந்த மெசேஜ் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம் மெசேஜ் இல்லாம அவுட்புட் வரும். இதை நீங்க சேவ் பண்ணி பாருங்க. எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். What will be the output you get? Computer science. இதே S1 plus S2 க்கு பதிலா S2 plus S1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஆப்ஜெக்ட் தான் இதை கால் பண்ணுது. அப்ப சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் எஸ்ங்கிறது எதை குறிக்கும்? சயின்ஸ். அப்போ opg.s எதை குறிக்கும்னா S1 உடைய S குறிக்கும். அப்ப கம்ப்யூட்டர். சோ செகண்ட் ஆர்குமெண்ட் தான் எப்பவுமே ஆர்குமெண்டா போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இது செகண்ட் ஆர்குமெண்ட் அதே கிளாஸ் டைப், இந்த S2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ஸ் டைப்னால ஸ்ட்ரிங்ஸ் டைப் ஆப்ஜெக்ட்லயே ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சயின்ஸ் கம்ப்யூட்டர்னு கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். சயின்ஸ் கம்ப்யூட்டர். சோ இத பேஸ் பண்ணி தான் நாம இன்னொரு விஷயம் பார்க்கணும். சோ அப்ப நம்ம இது நியூ டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பிளஸ்ங்கிற ஆபரேட்டருக்கு. அப்ப ஓல்டு டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகாதா? தாராளமா எக்ஸிக்யூட் ஆகும். இங்க என்ன பண்ண அப்படின்னா இன்டிஜர் x is equal to 10 plus y is equal to 20
comma x is equal to 10 comma y is equal to 20 semicolon. Then இங்க என்ன பண்றோம் அப்படின்னா again cout x plus y. இங்க நீங்க வேணா என்டெல் கொடுத்துக்கீங்கன்னா அடுத்த லைன்ல வரதுக்காக என்டெல் கொடுத்துங்க இல்ல பேக் ஸ்லாஷ் கொடுத்துக்கீங்க. அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த லைன் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மெசேஜும் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ என்ன கிடைக்கும்னா 30. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஏன் 30 கிடைக்குது? இது எந்த டெஃபினிஷன் ஓவர்லோடிங் டெஃபினிஷன் ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா இங்க ஆப்பரண்ட்ஸ் ரெண்டுமே என்ன டைப் பில்ட் இன் டைப் வேரியபிள்ஸ், பில்ட் இன் டேட்டா டைப் வேரியபிள்ஸ். இங்க ஆப்பரண்ட் ரெண்டுமே என்ன டைப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேரியபிள்ஸ். இதுல ரெண்டுமே யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அல்லது கிளாஸ் டைப் வேரியபிளா இருக்க தேவையில்லை அல்லது ஆப்ஜெக்டா இருக்க தேவை. லெஃப்ட் சைடு மட்டும் ஆப்ஜெக்டா இருந்தா போதும். சோ ரைட் சைடு ஆப்ஜெக்டா தான் அது என்னவா இருக்கலாம், சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட், அதர் கிளாஸ் ஆப்ஜெக்ட், பில்ட் இன் டேட்டா டைப் வேல்யூ அல்லது யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேரியபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்க பில்ட் இன் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் தான் ரெண்டுமே. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பில்ட் இன் டேட்டா டைப் வேரியபிள்னா அது ஓல்டு டெஃபினிஷன், கம்பைலர்ல டிஃபைன் பண்ண ஓல்டு டெஃபினிஷன் அல்லது பேசிக் டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டா இருந்தா அது ஓவரோட நியூ டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். So this statement calls this new definition. This statement calls predefined old அல்லது basic definition of the plus operator. So இந்த இது என்ன பண்ணுச்சு, ரெண்டு strings concatenate பண்ணுச்சு. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா sum பண்ணுச்சு. ஏன்னா ரெண்டுமே integer numeric values. நீங்க இதை நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ சயின்ஸ் கம்ப்யூட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லைன்ல 30. அப்போ ஓல்டு டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, நியூ டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எதை பொறுத்து அப்படின்னா அந்த ஆபரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்ற ஆப்பரண்ட பொறுத்து. ஆப்பரண்ட் இஸ் கிளாஸ் டைப் அல்லது ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது என்ன பண்ணும், நியூ டெஃபினிஷன், ஓவரால் நியூ டெஃபினிஷன் will be executed. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் built in type அப்படின்னா built in type definition will be executed. சோ இந்த மாதிரி ஆபரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் ஓவர்லோடிங் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணலாம். உள்ள வர ஆர்குமென்டோட டைப் வெவ்வேறையா வந்து டிஃபரெண்ட் சிக்னேச்சர்ல கிரியேட் பண்ணலாம். ஆனா பைனரியா ஒரு ஆபரேட்டர் ஒரு டைப் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்குமென்ட் மட்டும் தான் என்ன பண்ணிக்கும், ரிசீவ் பண்ணிக்குவோம். சோ இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் நம்ம எதுக்காக பார்த்தோம்னா அடுத்து நம்ம சொல்ல போற ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க புக்ல கொடுத்துக்கிற இதே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம கொஞ்சம் ஒரு ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ஸ் அசைன் பண்ணோம் மெம்பருக்கு. இங்க கெட் ஸ்ட்ரிங்னு மெம்பர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப கெட் ஸ்ட்ரிங்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அசைன் பண்ணணும், அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, தானாவே என்ன ஆயிரும், ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணா இனிஷியலைஸ் பண்ணிக்கும். இது மேனுவலா கால் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் இல்ல, ஓபிஜேக்கு பதிலா ஓபின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது எல்லாம் அதே ரிசல்ட் தான். இங்க OP1 OP2 ரெண்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்கும் இன்புட் ரன் டைம்ல இன்புட் வாங்கியிருக்காங்க. என்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு ஸ்ட்ரிங் 1 இன்புட் வாங்குறாங்க. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் வேரியபிள் உள்ள டிஃபைன் பண்றாங்க. அந்த OP.get ஸ்ட்ரிங்குக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்புட் வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அனுப்புறாங்க அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வழியா. சோ OP1 அப்படிங்கறனுடைய எஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட்டா ரிசீவ் பண்ண வேல்யூ. தென் செகண்ட் ஸ்ட்ரிங் டைனமிக்கா ரன் டைம்ல செகண்ட் ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குறாங்க. தென் அந்த ஸ்ட்ரிங்க OP2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுனால பக்கத்துலயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே பிராக்கெட் பண்ணி நாம அனுப்பிச்சிட்டோம். இங்க இன்புட் வாங்கி அனுப்புறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இதே மாதிரி நாமளே இன்புட் வாங்கிட்டு கூட OP1 OP2 கிரியேட் பண்ணல வித்தின் பிராக்கெட்ல ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2னு கன்ஸ்ட்ரக்டருக்கு அனுப்பலாம். அப்படியே அனுப்பலாம். கெட் ஸ்ட்ரிங்க கால் பண்ணாம இந்த ரெட் லைன் இல்லாம நம்ம அப்படியும் அனுப்பலாம். இங்க என்ன பண்றாங்க, OP1 OP2 கால் பண்றாங்க. இது நியூ டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும், ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுது. கன்கார்டினேட் பண்ண ரிசல்ட் எங்கேயே சொல்லுது, அவட முடிச்சிருது. சோ என்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம. சோ இந்த ப்ரோக்ராம் ஈஸியா இருந்தா நீங்க இதையே ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். அல்லது அந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இதையும் எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்னு கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்னு ஓவரால் ஆபரேட்டர் டெஃபினிஷன். டைரக்டாவே ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு இனிஷியலைஸ் கொடுத்துறோம் வேல்யூஸ்.
இது ரிட்டர்ன் டைப் நீங்க வாய்டாவும் வச்சுக்கலாம், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்ப எடிட் பண்ண மாதிரி திரும்ப ரிட்டர்ன் பண்ற மாதிரியும் வச்சுக்கலாம். ஓல்டு டெஃபினிஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். அது எப்படின்னா ஆப்பரண்ட் ரெண்டும் பில்டிங் டைப் வேரியபிள்ஸ் இருந்தா நியூ டேட்டா டைப் வேரியபிள்ஸ், அதாவது கிளாஸ் டைப் வேரியபிள்ஸ், அதாவது ஆப்ஜெக்டா இருந்தா நியூ டெஃபினிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரியல் இமேஜ் ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. அது பிரைவேட்ல டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெண்டு பார்ட்டையும் ரீட் பண்ணிக்கிறாங்க ரீடுங்கிற ஃபங்க்ஷன் வழியா. ஆபரேட்டர் ஓவர்லோட் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் C2. ஸோ இங்க காம்ப்ளெக்ஸ் C3 ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இங்க C3.real இஸ் ஈக்குவல் டு ரியல் பிளஸ் C2.real. ஏன்னா வர்ற ஆர்குமெண்ட் ரெண்டாவது ஆர்குமெண்ட் ரியலை ஆட் பண்ணி மூணாவது லோக்கல் ஆப்ஜெக்ட்ல ரியலை ஸ்டோர் பண்றாங்க. லோக்கல் ஆப்ஜெக்ட்ல இமேஜ் ஸ்டோர் பண்றாங்க. ரிட்டர்ன் C3 சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றதுனாலதான் இங்க ரிட்டர்ன் டைப் என்ன வருது காம்ப்ளெக்ஸ். சரி, ஓகே. வாய்ட் டிஸ்பிளேல ரியல் பார்ட் வந்து ரியலையும் டிஸ்பிளே பண்றாங்க, இமேஜினரி பார்ட் இமேஜினரி டிஸ்பிளே பண்றாங்க, ஐயும் டிஸ்பிளே பண்றாங்க. இங்க சொல்லிருக்காங்க இல்லையா அந்த ரியல் இமேஜ். தென் அதுக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் C1 C2 C3 மூணு வேரியபிள். ஏன்னா ரெண்டு வேரியபிள் இன்புட் வாங்குறாங்க, மூணாவது வேரியபிள் கால்குலேட் பண்றது, ரிட்டர்ன் பண்ற வேல்யூ அசைன் பண்றது. சாய்ஸ் கவுண்ட், என்டர் த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் C1.read, அப்புறம் என்டர் த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் C2.read. அப்ப என்ன பண்ணும் C1.read என்ன பண்ணும் அதனுடைய ரியல் இமேஜினரி பார்ட் ரீட் பண்ணும் C1 உடைய. C2.readங்கிறப்ப C2 உடைய ரியல் இமேஜினரி பார்ட் வேல்யூஸ் ரீட் பண்ணுது. சரி, C3 is equal to C1 plus C2. ஸோ C1 plus C2 தான் கால் பண்ணுது. இது வந்து C1 கால் பண்ணுது, C2 ஆர்குமெண்டா அனுப்பப்படுது. இதை C2 இங்கேயும் C2ங்கிற பேர்லயே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்க லோக்கல் வேரியபிள் C3ல என்ன வேல்யூ அசைன் ஆகுது அதே C3 ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ C3 ரிட்டர்ன் வேல்யூ C3 அசைன் டு த மெயின் ஃபங்க்ஷன் உடைய C3க்கு அசைன் ஆகுது. தென் cout sum அப்படிங்கிற ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணிட்டு C3.display. அப்ப சம்ல என்ன பண்ணுது C3 உடைய ரிசல்ட் மட்டும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் டிஸ்பிளே பண்ணி பக்கத்துல I அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கா கேரக்டர் டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. அதாவது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மட்லயே டிஸ்பிளே பண்றாங்க. சோ அதை ரன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் இதே தான், சிமிலர்லி இப்படியே தான் கிடைக்கும். இதையும் என்ன சிம்பிளா சொல்லலாம், இங்க ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாம இங்கேயே கூட அவுட்புட் சொல்லலாம். இங்கேயே அவுட்புட் சொல்ற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைன் இந்த coutன்னு சொல்ற லைனை அப்படியே இங்கேயே எழுதிடலாம். நீங்க இங்கேயே எழுதி நீங்க என்ன சொல்லிக்கலாம், அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் டிஸ்பிளே பண்றதுனால நீங்க இங்கேயே பிளஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ரியல்ங்கிற இடத்துல ரியல் பிளஸ் C2.real, அதே மாதிரி இமேஜரிங்கிற இடத்துல இமேஜரி C2.image சொல்லிட்டு இந்த 4 லைனுமே தேவையில்லை, ஒரே ஒரு லைன் போதும். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் தேவையில்லை, இது இந்த இடத்துல வந்துடும். அந்த ரியல்ங்கிற இடத்துல இந்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். இங்க இதை வாய்டா கொடுத்துடலாம். வாய்டா கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் இதை என்ன பண்ணா போதும், C3 ஈக்குவல்ட்டே தேவையில்லை, C1 plus C2 மட்டும் கால் பண்ணிட்டு அப்பவே ப்ரோக்ராம் முடிஞ்சது. அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. தென் அடுத்து ரூல்ஸ், நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த ரூல்ஸுக்காக தான் நம்ம அடிஷனலா பல விஷயங்கள் பார்த்தோம். Precedence and associativity and operator cannot be changed. ஒரு ஆபரேட்டருடைய எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் ஆகாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்பரண்ட் என்னைக்கும் அதான் கால் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு ஆப்பரண்ட் தான் ஆர்குமெண்டா போகும், அது என்னைக்கும் மாறாது. அசோசியேஷன் என்னைக்கும் மாறாது, பிரசிடென்ஸும் மாறாது. பிளஸ்ங்கிற ஆபரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா பில்டிங் டைப், யூசர் டிஃபைன் டைப்புக்கு அதே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நோ நியூ ஆபரேட்டர்ஸ் கேன் பி கிரியேட்டட். நான் சொன்ன ஏற்கனவே ஆபரேட்டர்ங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஆல்ரெடி. அந்த ஆபரேட்டர் தான் அலோட் பண்ண முடியும், அதுலயும் சில ஆபரேட்டர்ஸ் அலோட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஆபரேட்டர்ஸ் கேன் பி அலோட். சோ நியூ ஆபரேட்டர்ஸ் நாமளே கம்பைன் பண்ணி ஒரு ஆபரேட்டர்ஸ் டிசைன் பண்ண முடியாது. cannot redefine the meaning of an operator procedure. ஏற்கனவே இருக்கிற ஆபரேட்டருடைய டெஃபினிஷனையும் ஃபங்க்ஷனையும் ரீடிஃபைன் பண்ண முடியாது. அதாவது ஓல்டு டெஃபினிஷன், பேசிக் டெஃபினிஷன் அல்லது பில்டின் டெஃபினிஷன்ஸை மாத்த முடியாது, அழிக்கவும் முடியாது. You cannot change how integers are added. அதை நம்ம இப்ப கடைசியா பார்த்தோம். Only additional functions can given to an operator. ஒரே ஆபரேட்டருக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் டைப், அதாவது பேசிக் டைப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணவோ மாத்தவோ அழிக்கவோ முடியாது. நியூ டெஃபினிஷன்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓவர்லோட் ஆபரேட்டர் cannot have default arguments. ஓவர்லோட் ஆபரேட்டருக்கு என்ன கிடையாது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கட்டாயமா கிடையாது. ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலாம், அனுப்பாம இருக்கலாம். அனுப்புற ஆர்குமெண்ட்ல டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கவே முடியாது. When binary operators are overloaded, the left hand object must be an object of the relevant class.
யூனரி ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது அதை கால் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஆப்ஜெக்டா இருக்கணும். பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரிலவென்ட் கிளாஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் அதை கால் பண்ணுது அப்படின்னு சொல்லி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதான் கால் பண்ணுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பில்டிங் டைப் வேரியபிள்ஸ் இருந்தா பில்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். அதனாலதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி an ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரிலவென்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஆபரேட்டர் ஓவர்லோட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிகியூஷன் தெரிஞ்சா மட்டும் எழுத முடியும். ஸோ இதுல இருந்து தியரியா கடைசி ஒரு கன்க்ளூஷன் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் ஆபரேட்டர் ஓவர்லோடிங், what are the operators can be overloaded, then what are the operators cannot be overloaded, then write the syntax of operator overloading. இது inside the class na class name colon தேவையில்லை, outside the class na மட்டும் class name colon வேணும். total class define பண்ணாதனால இங்க operator overloading syntax சொல்றதுனால இப்படி சொல்லிருக்காங்க, class name colon. அதனால நீங்க இந்த syntax அப்படியே சொல்லிருங்க. இது keyword, இதுல small o தான் வரணும். அதே மாதிரி இங்க ஆபரேட்டர் சிம்பிள்ங்கிறது ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் தான் வரும். நீங்க அண்டர்ஸ்கோர் வேணா சேர்த்துக்கணும். ஆர்குமெண்ட் லிஸ்ட்னு சொல்ல தேவையில்லை, ஆர்குமெண்ட் சொன்னா போதும், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தாலும் முடியும். ஸோ இந்த சின்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 1, 2, what is operator overloading, what are the operators can be overloaded, what are the operators cannot be overloaded, write the syntax of operator overloading, 4 2 mark question. Then restrictions of an operator overloading 5 mark question ல கேட்கலாம், 3 mark question ல கேட்கலாம். இந்த ரூல்ஸ் தான் கேட்பாங்க 5 mark இல்ல 3 mark. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி உனக்கு கேட்க மாட்டாங்க. பட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தெரிஞ்சா அந்த ரூல்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை நீங்க நல்லா பாத்துக்கங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாத்து. அவ்வளவுதான் இந்த லெசன்ஸ். பாலிமார்பிசம் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு. சோ பாலிமார்பிசம்னா என்ன, மெனி ஷேப்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் மெனி சிக்னேச்சர்ல இருக்கும், ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், கால் பண்ணணும். அதே மாதிரி ஆபரேட்டருக்கும் ஏற்கனவே ஒரு டெஃபினேஷன் இருக்கு, நம்ம புதுசா ஒரு டெஃபினேஷன் ஆட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டரும் அதே மாதிரி பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம் டிஃபரெண்ட் சிக்னேச்சர்ல. இது எல்லாமே எத்தனை கிரியேட் பண்ணாலும் ஒரு சிக்னேச்சர் மட்டும் தான் கால் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இது எது மாதிரி அப்படின்னா, அன்னியன் படத்துல விக்ரம் வர மாதிரிதான். அதாவது அம்பியாவோ ரெமோவாவோ அல்லது அன்னியனாவோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி. பாலிமார்பிசம்ங்கிறது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியே தான். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட் ரோல், ஒரே நேம்ல டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஒரே நேம்ல டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் வருது இல்லையா, அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிக்னேச்சர். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரே நேம்ல நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கலாம், நிறைய ஷேப்ஸ் இருக்கலாம், ஆபரேட்டருக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டருக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கலாம். பட் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஒரு சிக்னேச்சர் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க அதை நான் சொன்ன மூவி வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். பாலிமார்பிசம் ரெடியூசஸ் சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒரே நேம்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய ஃபங்க்ஷன் நேம்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு ஈஸியா ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி வேலை செய்யற ஃபங்க்ஷன்ஸ் ஒரே நேம்ல டிஃபைன் பண்றதுனால ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்து அது கரெக்டான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுனால சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி குறையுது. புக் பேக் கொஸ்டின்ஸ், 1 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல அசைன்மெண்ட் கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுக்கங்க. அடுத்த லெசன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம்னா அந்த ஊப்ஸ் கான்செப்ட் முடியுது. அதை நாம அடுத்த கண்டினியூஸ் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன்ஸ் எல்லாம் பாத்துருங்க, வீடியோஸ் திரும்ப திரும்ப பாத்துருங்க, பழைய வீடியோஸும் தேவைப்படுறவங்க பாத்துருங்க. பி சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்தி, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.